சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம செல்வம் இருந்துட்டு இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துக்குள்ளேயே ஸ்வீட் கொடுத்துட்டான். அம்மா நீ எப்போ கொடுக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து கேட்கவும், முத்து இருந்துட்டு உனக்கு ஸ்வீட் வேணும்னா வாடா இப்போவே வாங்கி கொடுக்குறேன், அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கூட இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் என்ன அர்த்தத்தில் கேட்குறான்னு உனக்கு புரியுதா? உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது, ஆனால் நீ இன்னும் குழந்தை பெற்றுக்காம இருக்கீங்களே, அதை பற்றி தாண்டா அவன் கேட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், நீ ஒரு பக்கம் வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்க, மீனா சிஸ்டரும் வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்காங்க. இப்படியே 2 பேரும் ஓடிட்டு இருந்தா எப்போ தாண்டா குழந்தை பெற்றுக்கலான் இருக்கீங்க? அந்தந்த வயசுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது அப்படியே நடந்தால் தானே உங்கள் பேரை சொல்கிறதுக்கும் ஒரு ஜென்ரேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு இப்போ என்னடா அதுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், க்ரஷ் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி நீ எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு வந்து பேசிகிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் குழந்தை மேலேனா ஒரு இஷ்டம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தாக்க நீங்கள் ஏன்டா அடுத்தவங்க குழந்தையெல்லாம் இவ்வளோ பாசத்தை காட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவும் இருந்துட்டு தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்க்குறாங்க. இல்லைடா, என்னதான் இருந்தாலேயும் வீட்டுக்கு மூத்த பையன் மனோஜ் இருக்கான், அவனே சும்மா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலையும் நீ தானே முதல்ல கல்யாணம் பண்ண, அதனால் நீ சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியை வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லி ஒன்று விட்டுட்டு போயிருக்காங்க. வீட்லேயும் யாரும் எந்த நல்ல செய்தியும் சொல்லலை போல இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் நீயும் மீனா சிஸ்டரும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா சொத்துக்கு சொத்தும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, உங்கள் பேரை சொல்கிறதுக்கு ஒரு குழந்தையும் வந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம செல்வமும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து முத்துக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. முத்துவும் தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனோட ஃப்ரெண்டும் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்னடி விசேஷம், என்ன ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் குழந்தைக்கு பேர் வைக்கல ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன், சரி பத்திரிக்கையெல்லாம் அடிக்க முடியல, அதனால தான் ஸ்வீட் கொடுத்து உங்கள் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லடி, கல்யாணமே இப்போ தான் ஆச்சு, அதுக்குள்ளே குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்கு, அது வைக்கிற போது வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் தானே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் மாமனார் வந்து ஐயப்பன் பக்தர், என் புருஷனும் ஐயப்பன் பக்தர், எப்போவுமே வருஷம் வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. அதனால் எங்கள் குலசாமியை ஐயப்பன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு, அதனால தான் எங்களுடைய குழந்தைக்கும் ஐயப்பன்ற பேரை வைக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பேர், குழந்தைக்கு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அவனை நல்லா படிக்க வச்சு நல்லா பெரியால ஆக்கி விட்டுறணும், நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, உனக்கும் கல்யாணம் ஆகி நாள் கணக்கு ஆகுது, எப்போ தான் நீங்கள் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு என்னக்கா அவசரம், அது அது நடக்க வேண்டிய இடத்துல நடந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். அந்த உனக்கு அண்ணன் தினமும் பூ வாங்கிட்டு வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே பூ வியாபாரம் தான் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு பூவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட தான் பூ வியாபாரம் பண்ணுறேன், ஆனால் என் புருஷன் இப்போ கூட தான் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, என்னக்கா இந்த வயசுலேயுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருமா அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. மீனாவும் யோசித்து பார்க்குறாங்க, ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீனா இருந்துட்டு அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. முத்து வரங்க, என்னங்க பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நானும் பூ வச்சுருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானே உங்களை வாங்கிட்டு வரணும்னு சொல்லலான்னு இருந்தேன், பூ வியாபாரம் பண்ணால் பூ வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கா என்ன, ஏன் பொண்டாட்டிக்கு தோணுச்சு நான் வாங்கிட்டு வந்தேன், திரும்ப முதல்ல நான் தான் வச்சு விடுவேன்னு சொல்லிட்டு முத்து வந்து பூ வச்சு விட்டு மீனா கிட்ட ரொம்பவே நெருக்கமாக போகிறாங்க. ஆனால்
எல்லாமே கனவாக போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் முத்து வராருன்னு மீனா ரொம்பவே ஆர்வமாக பார்க்குறாங்க. கடைசியில் மனோஜ் தான் வந்தார். கையில் பூவோட வந்து நிற்கிறாங்க. மீனா வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன மனோஜ் பூ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டிராஃபிக்கில் ஒரு அம்மா பூ வாங்கிக்க பூ வாங்கிக்கணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சல் பண்ணாங்க. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி சரி அம்மா வரத்துக்குள்ளே இந்த பூவை தலையில் வச்சுக்கோ, வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கூடவா நீ உங்கள் அம்மாவுக்காக பயந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்கவும், சரி பிரச்சனை எதுக்கு வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்ப நானே வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு வச்சு விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு அதை வீடியோ எடுக்கிறாங்க. நானே உங்களை எல்லாருக்கும் பூ வாங்கிட்டு வந்தேன், கடைசியில் நீங்களும் பூ வாங்கிட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். இப்போ பூ வைக்கிறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு ரவியை கூப்பிட்டு பூ வைக்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துல நில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல உட்காந்து சரி வச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயாவும் அண்ணாமலையும் வீட்டுக்கு வராங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அங்கிள் எனக்காக ஆண்டி தலையில் நீங்கள் பூ வைங்க. விஜயா தான் என் தலையில் அடிக்கடிக்கு காதில் பூ சுற்றிக்கிட்டே இருப்பா, அவளுக்கு எதுக்கு பூவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு நீங்கள் எப்போயாவது பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏன் நான் உனக்கு பூவே வாங்கி கொடுத்தது இல்லையா? அதெல்லாம் அப்போ, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வச்சு விட்டதே கிடையாது, வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவுக்கு பூ வச்சு விடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலி ஃபுல்லாக. ஆனால் மனோஜ் இருந்துட்டு ரோகிணியோட தலையில் பூ வைக்கிறத பார்த்த உடனே, ஆமாம் உன் தலையில் எப்படி பூ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஸ்ருதி தாம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்படியே பழிய தூக்கி ஸ்ருதி மேலே வந்து போட்டுடுறாங்க. ட்ரெண்டிங்கில் போட்டிருக்கலாம் ஆண்டி, எல்லாரும் வைக்கணும்ல. மீனா முத்து வந்தால் சொல்லுங்கள், நான் வச்சு உங்களையும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நினச்ச மாதிரி முத்துவும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு. உட்கார மீனா, நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அது கிறிஷுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடு, அப்பா அம்மா இல்லாத பையன், அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா அதுக்கு அடுத்ததாக கிறிஷு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லுறாங்க. அவங்க பாட்டி வந்து சண்டை போட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே, கிறிஷ் வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார். ஆனால் அவங்க பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரை ரவுடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சில பேரோட ராசிக்கு என்னதான் நல்லது செஞ்சாலையும் அவங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிஞ்சம். அதே மாதிரி தான் முத்துவுக்கும் அந்த ராசி தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நான் முத்துவை பறி கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ அவன் கிறிஷோட வாழ்க்கையை அவன் காப்பாற்றிருக்கான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. கிறிஷ் அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கும் தெரியுமாம்மா. 2 பேரும் உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் யாரை பார்ப்பீங்க, யாரை விடுவீங்க? அப்படியே அவரும் போயிருந்தாத கூட தம்பில் போயிட்டானேன்னு சொல்லி நீங்களும் வருத்தப்பட்டிருப்பீங்கள. பரவாயில்ல விடுங்க, அவருக்கு இதுதான் நடக்கணும்னு நடந்துருச்சு. சரி விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து வந்து கையில் பூ வாங்கிட்டு வராங்க. குழந்தை விஷயமா 2 பேரும் ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேலே சீக்கிரமாக ரூம் கட்டி அதுக்கப்புறம் நமக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறைக்கடைக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த வீட்டில் முதல்ல யார் குழந்தை பெற்றுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.